கொடைக்கானல் அருகே குளக்கரை உடைந்ததில் சாலை சின்னாபின்னமாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மகேஷ் ராஜாவிடம் கேட்கலாம். மகேஷ் ராஜா, அந்த சாலையை சீரமைக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அங்கு மலை கிராம மக்கள் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர்? அவர்களுக்கு மாற்றாக போக்குவரத்து வசதிக்கு என்ன ஏற்பாடு செய்யப்பட்டது? பாலா, நீங்கள் குறிப்பிட்டது போல சாலை அங்கு முழுவதுமாக காட்டாற்று வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளது. அதாவது கீழான வயல் கிராமத்திற்கு குடிநீர் தேவைக்காக அக்கிராமத்திற்கு மேலே உள்ள ஒரு மலைப்பகுதியில் புலிபிடித்த ஓடை என்ற ஒரு குளம் உள்ளது. அந்த குளத்திற்கு தண்ணீர் தொடர் மழையால் நிரம்பி கரை உடைந்து காட்டாற்று வெள்ளம் நேற்று இரவு மிக அதிகமாக பாய்ந்து சாலையை அடித்துக் கொண்டு சென்றுள்ளது. நல்வாய்ப்பாக அந்த காட்டாற்று வெள்ளம் கிராமத்திற்கு அருகே வரவில்லை. அதனால் ஏதும் உயிர் சேதம் ஏற்படவில்லை. ஆனால் அந்த சாலை பெயர்ப்பதால் மன்னவனூர் ஊராட்சிக்குட்ட கீழான வயல் கிராமத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் வருவதற்கு சாலை அந்த பயன்பாட்டில் இருந்தது. அந்த சாலை தற்போது அவர்கள் கிராமத்தை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் அந்த கிராமத்திற்கு மழை துவங்கிய நாளிலிருந்தே மின்சாரம், அலைபேசி சேவை என்ற எந்த தொடர்பும் இல்லாமல் அவர்கள் தனித்து விடப்பட்டுள்ளனர். இன்று காலை முதல் இந்த வாட்ஸ்அப்புகளில் பரவி வந்த நிலையில் அரசு அதிகாரிகளும் பத்திரிகை துறையினரும் இதனை கையில் எடுத்து மேலும் மாவட்ட ஆட்சியர், அரசினுடைய உயரதிகாரிகளுக்கு அனுப்பி அந்த கிராமத்தினுடைய நிலையை பதிவு செய்து வருகிறோம். நிச்சயம் அதிகாரிகள் இன்று காலை 10 மணிக்குள் அங்கு சென்று அவர்களுக்கு தேவையான உணவு, மாற்று சாலையை சீரமைக்கும் ஏற்பாடுகள் உள்ளிட்ட விஷயங்களை கவனத்தில் எடுத்து அவர்களை மீட்பார்கள் என ஆட்சியர் சிவராம் உறுதியளித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மகேஷ் ராஜா.